வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவி அண்ட் பார்க்க ஒரு மூவி வந்து நைட் ஸ்விம் 2024 ரிலீஸ் ஆன ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் மூவி. அண்ட் இந்த படத்தோட ரிவ்யூக்கு பொறுத்தவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஹெல்ப் மீ லாட் ப்ளீஸ். உங்களுக்கு நிறைய மூவிஸோட அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை அங்கே எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்குது, ஓகேங்களா. அந்த வீட்டில் 1992 வந்து ஒரு ஏஷியன் ஃபேமிலி வந்து அங்கே குடியிருக்காங்க. குடியிருக்க அந்த நேரத்தில் வந்து அந்த குடும்பத்தில் வந்து அம்மா, பையன், பொண்ணு. பையன் வந்து அந்த டைமில் ரொம்பவே உடம்பு முடியாமல் ஒரு மாதிரி படுத்து படுக்கையாகவே இருந்துடுறான். அண்ட் அப்போன்னு பார்த்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணுதுன்னா தன்னோட அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஸ்விம்மிங் பூலில் வந்து தன்னோட போட்டை வந்து மிஸ் பண்ணிடுறான். சரி, அந்த போட் வந்து அந்த தண்ணியில் மிதக்கிற அந்த நேரத்தில் அந்த பொண்ணு வந்து அந்த போட் எடுக்க போகிறது அந்த நேரத்தில் அந்த பொண்ணு வந்து உள்ள சம் கைண்ட் ஆஃப் டீமனோட இழுக்கப்பட்டு அந்த பொண்ணு வந்து காணாமல் போயிடுறான். லிட்ரலி இறந்துடுறா. அது நடந்து நிறைய வருஷங்களுக்கு அப்புறம் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து அபேண்டன் ஆகி ஒரு மாதிரி யாருமே ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருக்குது, ஓகேங்களா. அப்போன்னு பார்த்து ஒரு பேஸ்பால் பிளேயர் வந்து சம் கைண்ட் ஆஃப் அவரோட இல்னஸ்னால ரிட்டையர் ஆகிட்டு அவனு வந்து வீடு தேடிட்டு இருக்காரு. அப்போன்னு பார்த்து அவரும் அவரோட ஃபேமிலியோட கண்ணுக்கு இந்த வீடு வந்து தென்படுது. இந்த வீட்டில் வந்து வராங்க. அண்ட் ஏன் வரதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட தெரப்பி லிஸ்ட்டில் வந்து வாட்டர் தெரப்பி இருக்குது. அதை வந்து ஸ்விம்மிங் பண்ணும் டெய்லி ட்வைஸ், ஓகேங்களா. ஸோ அதுக்காகவே இந்த ஸ்விம்மிங் பூல் இருக்கிற வீடை வந்து நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வந்துடுறாங்க. அவரோட ஒய்ஃபு, அந்த பொண்ணு, பையன், ஓகேங்களா. அவரோட பேர் வந்து ரே அண்ட் ஒய்ஃபோட பேர் வந்து ஈவ் அண்ட் பொண்ணோட பேர் வந்து ஈஸி, பையனோட பேர் வந்து இலியட், ஓகேங்களா. இந்த மாதிரி வராங்க. வந்ததுக்கப்புறம் இவர் வந்து அந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து கீழே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து நிறைய இன்வால்வ் பண்ணி அந்த ஸ்விம்மிங் பூலில் இருக்கணும் போது இவரோட ஹெல்த் வந்து ரொம்பவே மேம்படுது, ஓகேங்களா. அண்ட் அப்போன்னு பார்த்து இது ஒரு பக்கம் இருக்க இதே மாதிரி வந்து மீதி இருக்கிற 3 பேர் ஒய்ஃப், பையன், பொண்ணு 3 பேருக்குமே வந்து சம் கைண்ட் ஆஃப் டீமன் இருக்கிற மாதிரி நிறைய சிம்பாலிக்கான விஷயங்கள்லாம் தெரிய வருது. அண்ட் அதுக்கப்புறம் அந்த வீட்டில் வந்து ஒரு பூல் பார்ட்டி வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து சொந்தக்கார பையன் ஒருத்தன் வரான். அந்த பையன் கூட நம்ம ரே விளையாடுற அந்த நேரத்தில் அந்த ஸ்விம்மிங் பூலில் அவனை வந்து சாகடிக்கிறதுக்கு உள்ளே கொண்டு போயிடுறாரு. கிட்டத்தட்ட சாகடிச்சிருப்பார், பட் ஜஸ்ட் மிஸ். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின், நம்மளோட ரேவோட ஒய்ஃபான ஈவுக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் தெரிய வருது இந்த வீட்டில் ஏற்கனவே இருந்த அந்த பொண்ணும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் சரி, ஒருத்தங்க மிஸ் ஆகி போயிருக்காங்க. இப்போதைக்கு அந்த பொண்ணோட அம்மாவும் பையனும் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போயிட்டு கேட்குற அந்த சமயத்தில் அவங்க அப்போ ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அந்த ஸ்விம்மிங் பூலில் இருக்கிற தண்ணிக்கு வந்து அவங்க எப்படி சொல்கிறதுனா ஒரு குணப்படுத்துகிற சக்தி இருக்குது. ஆனால் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு யாரையாவது பலி கொடுக்கணும். இப்போது அது வந்து உங்கள் வீட்டில் ஒருத்தர் குணப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த அவரை தவிர்த்து வேறு அவரோட சேர்த்து யாராவது ஒருத்தங்க வந்து பலி ஆனாதான் இந்த பேயோட ஆட்டம் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்கிற சமயத்தில் நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதே தெரியாமல் முடிச்சுட்டு அந்த நேரத்தில் எப்படி இந்த பிரச்சனையை வந்து முடிக்கிறாங்க, அந்த வீட்டுக்கு அப்புறம் என்ன ஆகுது, அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு என்ன ஆகுது அப்படின்றது தான் படத்தோட கிளைமேக்ஸ் கதையே. உண்மையாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் தான் நான் சொல்லுவேன். மற்றபடி சிஜி ஒர்க்கில் வந்து சொதப்பி வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேயர் நல்லாவே காமிச்சிருக்கலாம், நல்லாவே சிஜி ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கான்செப்ட் டிஃப்ரெண்ட்டாக இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் சிஜி ஒர்க் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி இன்னும் கொஞ்சம் பயமுறுத்துகிற சிஜியை கொண்டு வந்து வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் என்னோட இந்த படத்தை பொறுத்து என்னோட இது. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து அந்த அளவுக்கு வந்து அடல்ட் கண்டென்ட்லாம் ஒன்றும் இல்லை. PG-13 மூவி தான். உங்கள் பேரண்ட்ஸோட நீங்கள் போயிட்டு கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த பேப்பர். அண்ட் இந்த படத்துக்கு வந்து 2.5 ரன்னர்ஸ் இருக்கலாம். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நான் மிஸ்டர் நோபடி இன்னொரு சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.